என்னாச்சு? சக்தி கிட்ட இருந்து இன்னும் போனே வரல. போன் பண்ணுவோம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். ஸ்விட்ச் ஆஃபா? முன்னாடி ஃபோன் பண்ணப்போ ஃபோனை ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டு போயிட்டா. இப்போ என்னடானா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு இவளுக்கு? ஏய், படிக்கும்போது என்னடி போனை நோண்டிட்டு இருக்க? கயலா கதமா கால் பண்றாங்க. கயலா, அட்டெண்ட் பண்ணி பேசு. சரிம்மா. ஹலோ, சொல்லுங்கக்கா. ஹாய் யமுனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க? நானும் நல்லா இருக்கேன். சக்தி வீட்டுக்கு வந்துட்டாளா? அங்க இருந்தா போனு கூட அவளுக்கு கால் பண்ணனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அக்கா, சக்தி அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலக்கா. இன்னுமா வரல? ஆமாக்கா, நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு இருந்தேன். ஆனா நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க? ஒருவேளை சக்திக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? போனையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு போயிருக்கா. இப்ப இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கும் வரல. போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன நடந்தது? சக்தி எங்க இருக்கான்னு ஒன்னும் புரியலையே. அக்கா, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலி அவ வீட்ல தான் இருப்பான்னு நினைச்சு கால் பண்ணேன். நீ போன் கொடு, நான் பேசுறேன். அம்மா உங்ககிட்ட பேசணுமாக்கா? கயல், நான் சக்தி அம்மா பேசுறேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. நீதாம்மா சொல்லணும். சக்தி இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. நான் அவ உன் கூட தான் இருப்பா, வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா நீயே சக்தி எங்கன்னு எங்களுக்கு போன் பண்ணி கேக்குற. ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அவ உன்னை பார்க்க வரலையா? அம்மா இல்லம்மா. அது கயல், அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா அம்மா, நீங்க ஏன் பயப்படுறீங்கம்மா? அப்படிலாம் எதுவும் இருக்காது, சரியா? சரிம்மா, எப்பவுமே என் பொண்ணு நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவா. ஆனா இப்போ இன்னும் வீட்டுக்கு வரல, உன் கூடயும் வரலன்னு சொல்ற. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத கயல். உன் பிரச்சனைக்குள்ள அவ வந்திருக்கா. நீயே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்க. ஒருவேளை இவ உனக்கு சப்போர்ட் பண்ணி வந்ததுனால என் பொண்ணை யாராவது ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குமா. அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காதம்மா. நீங்க அப்படி அந்த மாதிரிலாம் யோசிச்சு பயப்படாதீங்க. அம்மா, சக்தி உங்களோட மக மட்டும் இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேமா. அதையும் தாண்டி அவளுக்கு எதுவும் நடந்திருக்காதுமா. அதுவும் இல்லாம சக்தி இவ்ளோ நாளா ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. சீக்கிரமா வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துருவா. இப்ப அவ நர்ஸா வேலை பாக்குறாள்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த வரைக்கும் அடிக்கடி டியூட்டி மாத்தி போடுவாங்க. அதுவும் இல்லாம இப்ப அவ புதுசா வேற ஜாயின் பண்ணியிருக்கா. எமர்ஜென்சினா ஓட்டி பார்க்க வேண்டியதா இருக்கும். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதேம்மா. அம்மா, ஒருவேளை சார்ஜ் இல்லாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா அவ டியூட்டி முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துருவா. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. வரலன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன், சரியா? சரி. நம்ம நினைச்ச மாதிரி சக்தி வீட்டுக்கு போல. அப்படின்னா அவளுக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனையில சம்பந்தப்பட்டதுக்காக அந்த தீபிகாவும் சிவசங்கரையும் என்ன எதுவும் பண்ண முடியலன்னு சக்தியை பழிவாங்க அவளை ஏதாவது பண்ணிருப்பாங்களா? கடவுளே, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போதும் விசிறினது. என்னால முடியல, கால் ரொம்ப வலிக்குது. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க முடியும்? வாய இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். ஏங்க, அவசரப்படாதீங்க. இங்க என்னத்த குறைய கண்டீங்க? காத்து வரலன்னா விசிறி இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு, சாப்பாடுனா பக்கத்துல கிச்சன் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. அப்படியே தூக்கம் வந்துருச்சுன்னா என் மடியில படுத்து. ஏய், இல்ல இல்ல இல்ல,
என் தோல்ல சாஞ்சோ இல்ல இந்த பீரோல சாஞ்சோ தூங்கிடலாம் கேட்டீங்களா? இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? இதெல்லாம் இருந்தா இங்கே இருந்துடுமா? நீ வீட்டுக்கு போலனா உங்க அம்மா வேணா உன்னை தேடாம இருப்பாங்க.